நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இவர் தாங்க. இவர் பேர் தான் பட்டை. இவர் சிங்கப்பூர், வியட்நாம்ல தான் கிடைப்பாப்ல. இதே ஸ்டைல்லாம் பாத்தீங்கன்னா திண்டுக்கக்கூடிய முக்கியமான ஹோட்டல்ஸ் எல்லாமே இதே ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன வித்தியாசம்னா நம்ம பச்சை மிளகாவை அப்படியே வதக்கி போடுறோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா பச்சை மிளகா சாப்பாடு எடுக்கிறது தனி கலங்க. நீங்க சில ஹோட்டல்ல பார்த்துருப்பீங்க தட்டுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மக்களே. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மக்களே. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. எங்கள் அத்தா பிறந்தநாள், ஜாஃபர் அத்தாவுடைய பிறந்தநாள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எங்களுடைய கல்யாண நாள். சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு ஸ்பெஷலாக தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோ அளவுக்கு பிரியாணி பண்ண போகிறோம் திண்டுக்கல் ஸ்டைல். எந்த அரிசியில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சீரக சம்பா அரிசியில் பண்ணியிருப்போம், பாஸ்மதி அரிசியில் பண்ணிப்போங்க. ஆனால் இன்னைக்கு பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா துளசி பச்சை பொன்னி அரிசியில் பண்ண போகிறோம். ஹோட்டல் நிறைய பேர் கேட்குறாங்க, பாய் உங்கள் டேஸ்ட் வந்து ஹோட்டலில் கொடுக்க முடியல, அடுத்த சேர்ந்து பட்ஜெட்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி சாப்பிட்டு திண்டு சலிச்சவங்களுக்கு இந்த அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த ரேஷியோவில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு 50 கிராம் அளவுக்கு ஸ்கின்னை அவுட் பண்ணி நான் வாங்கியிருக்கேங்க. இது நல்லா கழுவணும், நம்ம ஒன்றும் கழுவ ஆரம்பிக்கல. 5 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியாணிக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவைங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துறேன். அட் த சேம் டைம் உங்களை நாங்கள் விசுவலாகவும் காட்டிடுறேன். தக்காளி தேவைப்படும், நெய், ஆயில், புதினா, மல்லி. நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இவர் தாங்க. இவர் பேர் தான் பட்டை. இவர் சிங்கப்பூர், வியட்நாம்ல தான் கிடைப்பாப்புல. அவைலபிள் அங்கே தான் இருப்பாப்புல. சுருள் பட்டை இல்லைங்க, சிங்கப்பூர் பட்டை. சுருள் பட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் தான் சிங்கப்பூர் பட்டைங்க. இந்த பட்டை பார்த்தீங்கன்னா தடிமனான பட்டைன்னு சில இடங்களில் சொல்லுவாங்க. நீங்கள் சுருள் பட்டை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் அவுட்புட் திண்டுக்கல் பிரியாணி கலர் வராது. அதுக்காக தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போவும் ரிப்பீட் பண்ணுறேன். இதுதான் சிங்கப்பூர் பட்டை. இங்க பாத்தீங்கன்னா லைட்டா ரெட் கலரா தெரியும். இந்த கலர் பட்டை நீங்க வாங்கும்போது தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். பிரியாணியில நல்லா கலர் வரும். அது கூட ஏலக்காய், கிராம்பு, தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன். இது எவ்வளோங்கிறத நான் வந்துட்டு மசாலா போடும்போது சொல்றேன். தயிர் தேவைப்படுது, மிளகாத்தூள் இதுல இருக்குங்க. மிளகாத்தூள், சின்ன வெங்காயம் முக்கியமானது, சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம். நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் தாங்க. இது ஃபுல்லாக நான் உரிச்சு வச்சிருக்கேன். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, பெரிய வெங்காயம். இந்த படி முக்கியம். இந்த படியை பொறுத்து தான் நம்ம அரிசி அளப்போம். அரிசி அளந்துட்டு எவ்வளோ அரிசி இருக்கோ அந்த அரிசிக்கு ஈக்குவலான தண்ணி ஊற்றுவோம். மற்ற பிரியாணி நம்ம லிட்டரில் ஊற்றுறத விட பெட்டர் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா படியில் அரிசி அளங்க. அல்லது வேற ஏதாச்சும் ஒரு பொருள் அளக்குறீங்க, ஒரு கிளாஸ் அளக்குறீங்க, அளந்துட்டு அதே கிளாஸை நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். சில சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, ப்ராப்பராக நீங்கள் வந்து அசியூம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாப்பாடு குழஞ்சு போயிடும், அப்படி இல்லைன்னா நறுக்கரிசி ஆயிடும். அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு பெட்டர் இது மாதிரி ஒரு பொருள் படி எடுத்துக்கோங்க, அரிசியை அளங்க. அளந்து முடிச்சதுக்கப்புறம் இதே படியில் தண்ணி அளவு வைங்க, ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிக்கன் நல்லா கழுவலாம். சிக்கனை கழுவுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பிரியாணி ஏற்ற போகிறோம். ஓகே, இந்த சிக்கனை எப்படி பண்ணணும்னா நார்மலாக நம்ம மட்டன் பிரியாணி பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அதில் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் மட்டன் போடுவோம், அதுக்கப்புறம் மசாலா போடுவோம். மட்டனும் மசாலா வேறதுக்கு சரியா இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா சிக்கன் சீக்கிரம் வெந்துருங்க. மசாலா வேறங்களாட்டி சிக்கன் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் சிக்கன் போடணும். வாங்க நம்ம இப்போ சிக்கனை கழுவலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. ரெண்டு விஷயம் மட்டும் அரைக்க போறோம். சின்ன வெங்காயம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு பவுடர் தான். பட்டை ஏலக்காய் பவுடர் வந்து நான் எவ்வளவு பண்ணுங்க சொல்றேன். இங்க நம்ம 4 கிலோ பண்றதுனால இது சிக்கன் பிரியாணிங்க. மட்டன் பிரியாணினா இந்த அளவுக்கு ரேசியோ பண்ண தேவையில்ல, பட்டையை குறைச்சிக்கலாம். சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா கலர் கம்மியாக வரும். அதனால கிலோவுக்கு 10 கிராம் நான் எடுத்துக்கிறேங்க. 1 கிலோவுக்கு 10 கிராம். இங்கே நம்ம 4 கிலோ அரிசி பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த பட்டை பார்த்தீங்கன்னா 40 கிராம் அளவுக்கு பட்டைங்க. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா அதில் பகுதி 40 கிராம் பட்டைன்னா 20 கிராம் அளவுக்கு ஏலக்காய். இந்த 20 கிராம் ஏலக்காயில பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு 10 கிராம். இது நிறையா இருக்குங்க. ஒரு 10 கிராம் அளவுக்கு மட்டும் ரேசியோ எடுத்து நான் போட்டுறேங்க. அவ்வளோதான். இது மூணையும் ஒன்றா போட்டு அரைச்சோம் அப்படின்னா திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பண்றதுக்கான மசாலா ரேஷியோ கிடைச்சிரும். இதுதான் வந்து பிரியாணியோட சீக்ரெட். திண்டுக்கல் பிரியாணியோட சீக்ரெட் கலரே பார்த்தீங்கன்னா இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்போட ரேஷியோ தான். இந்த ரேஷியோ நீங்க ஃபாலோ பண்ணுங்க, பக்காவா அவுட்புட் இருக்கும். வாங்க நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி தாளிப்புக்காக பெரிய வெங்காயம் வெட்டிட்டு இருக்கோம்.
பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டும் எடுத்தால் போதும். நம்ம தாளிப்புக்கு மட்டும் தான் போட போகிறோங்க. ஸோ இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தாளிப்புக்கு மட்டும்தான். சென்னை ஸ்டைல் பிரியாணி மாதிரி நம்ம நிறையா போட போகிறது கிடையாதுங்க. இதுவே சென்னை ஸ்டைல் பிரியாணி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இதில் நான் சொல்கிற அளவில் 2 மடங்கு போடுற மாதிரி இருக்கும். நம்ம இதில் 1 மடங்கு மட்டும் போட்டு சின்ன வெங்காயத்தை ஃப்ளேவருக்காக ஏற்ற போகிறோம். சின்ன வெங்காயம் தான் இங்கே முக்கியமான இன்க்ரீடியண்டாக இருக்க போகுது. ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய வெங்காயத்தை மேலே வச்சு நான் வெங்காயம் வெட்டுறேன். ஏன் இப்படி வெட்டுறேன் அப்படின்னா, நான் டைரெக்டாக ஒரு வுட்லையோ ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு நான் வெட்டினேன் அப்படின்னா இந்த கத்தியோட பதம் போயிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்து மேலே வெட்டுறதுனால அந்த வெங்காயம் ஆட்டோமேட்டிக்காக கட்டான மாதிரி இருக்கும். ஃபைனலாக முடிஞ்சதுக்கு இந்த வெங்காயத்தை என்ன பண்ணுவீங்க, இந்த வெங்காயத்தை மேலே வச்சு வெட்ட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு. ஏன்னா 3 தடவை நல்லா கழுவணும். நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி சிக்கன் கிரேவிக்கு பண்ணுற மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவ வேணாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா பிரியாணியோட கலர் மாறிடும். அதனால நல்லா கழுவிக்குங்க. கழுவி இருந்துச்சுன்னா எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சிக்கனை வந்து பிரியாணிக்கு ஆட் பண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வைக்கலாம் வாங்க. வட்டை நம்ம ஏற்றிட்டோம். இந்த வட்டா பார்த்தீங்கன்னா 4 படி வட்டா. நம்ம வந்து 4 கிலோ அரிசி 5 கிலோ சிக்கன் போடுறதுனால இந்த வட்டா வாங்கியிருக்கேன். இந்த வட்டை வந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா அடுப்பில் ஏற்றிருக்கேன். தண்ணி ஏதாவது இருந்தால் நல்லா ட்ரை ஆகிடட்டும். நீங்கள் தண்ணியோட எண்ணெய் நெய்யெலாம் ஊற்றுனீங்கன்னா கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கும். அந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒட்டிக்கும். அதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆயில்லாம் ஊற்றணும். தண்ணி ஃபர்ஸ்ட் வத்தணும் நல்லா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வட்டை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ஆயில் ஊற்ற போகிறேன். 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 150 ml ஆயில் ஊற்ற போகிறேன். இங்கே 4 கிலோ மொத்தம் 600 ml ஆயில் ஊற்ற போகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுக்கப்புறம் நெய். நம்ம ஸ்டைல் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலும் நெய்யுடைய ரேஷியோ ரொம்ப முக்கியம். சில சமயங்களில் நெய்யை ஏற்றிக்கலாம், சில சமயங்களில் ஆயில் ஏற்றிக்கலாம். நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளசி பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். பச்சை பண்ணி அரிசிங்கிறதுனால ஆயில் கொஞ்சம் அதிகமாகவும் நெய்யை கொஞ்சம் கம்மியாக ஊற்றுறேன். இங்கே 600 ml நான் ஊற்றுனது இங்கே வந்து 1 கிலோவுக்கு 100 ml கணக்கு வச்சு 400 ml அளவுக்கு ஊற்றுறேன். இதோட புதினா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புதினா, ஒரு 1/2 கிலோ அளவுக்கான பெரிய வெங்காயம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஆயில் பெரிய வெங்காயம் புதினா போடுறது முக்கியம் கிடையாது. இதோட மிளகாத்தூள் போடுறதா முக்கியம். அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிரியாணி அவுட்புட் எடுக்கும்போது ப்ரௌனாவும் இருக்கும். ஆனா சாப்பிட்ற தம் உடைக்குமே எப்படி இருக்கும்னா மேல பாத்தீங்கன்னா ப்ரௌனா இருக்கு. தம் உடைச்சும் போது லைட்டா சிவப்பம் ப்ரௌன் கலர் சேர்ந்து மாறும். நீங்க பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்டவங்க நிறைய பேருக்கு தெரியும். அந்த கலர் பாத்தீங்கன்னா ப்ரௌனாவும் வராது, ரொம்ப சிவப்பா வரும், ரெண்டுக்கு நடுவுல இருக்கும். ஸோ அப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிலேயே மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்றதுனாலதான் வருது. நான் இங்க பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் கணக்கு வைக்கிறேன். 4 கிலோவுக்கு 4 ஸ்பூன். 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது என்ன செய்யணும், நல்லா வதங்கட்டும். அதுக்காக மற்ற ப்ராசஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுருங்க. சின்ன சின்ன கழிவுகள் இருந்தா இப்படி தோண்டி எடுத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பிரியாணியில போடாதீங்க. வெந்ததுக்கு அப்புறம் கசப்பு தன்மை அடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான் மச்சான். இந்த ஆயில் போட்டிருந்த மசாலா கறிடுச்சுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனம் ஆயிடுச்சு, புதினா நல்லா கருப்பா மாறிடுச்சு. இந்த பக்கம் வந்து மசாலா இறக்கிடலாம். மசாலா பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 100 கிராம் பூண்டு வந்து கிலோவுக்கு 100 கிராம். இங்கே நம்ம வந்து 4 கிலோ அளவுக்கு சமைக்க போறோம். 400 கிராம் அளவுக்கு பூண்டு. இஞ்சி பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 75 கிராம் அளவுக்கு. இதுல 300 கிராம் அளவுக்கு இஞ்சி அரைச்சிருக்கேன். இஞ்சியும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா கிலோவுக்கு 150 கிராம் அளவுக்கு ஆட் பண்ண போறோம். ஸோ 1 கிலோவுக்கு வந்து 150 கிராம் வச்சிங்கன்னா 4 கிலோவுக்கு 600 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் 600 கிராம் அளவுக்கு எடுத்து தோலை உரிச்சு அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ போடலாம். இது கூட ஒரு 150 கிராம் அளவுக்கான பச்சை மிளகாய், மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கான தக்காளி. இது கூட முக்கியமாக நம்ம போட வேண்டியது பட்டை, ஏலக்காய், கிராம்பு போடுறதா. நான் சொன்ன ரேஷியோல அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் போடலாம் ஃபுல்லா. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். இப்படியே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் என்ன செய்யறேன்னா ஒரு அரைப்படி, அதாவது ஒரு படியில அரைப்படி அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் மசாலா வதங்குறதுக்காக. நம்ம மசாலா போட்டாச்சு. உப்பு போடணும். உப்பு பார்த்தீங்கன்னா செய்யுங்கன்னா ஒரு படி கணக்கு ஒரு கை போடுவாங்க. இது 4 கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 படி அளவுக்கு வரும். ஸோ 2 கை அளவுக்கு ஃபர்ஸ்ட் போட்டுறேன். இனிஷியலா இந்த மாதிரி அள்ளி இறுக்கி பிடிச்சிக்கணும். பிடிச்சி போட்டீங்க 2 கை அளவுக்கு, அவ்வளவுதான். இதோ காப்பிடிங்கிறதுனால கொஞ்சமா பாத்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிட்டு இருக்குங்க.
தெரியுதா? கலர் தெரியுதா? நல்லா ப்ரௌன் கலர் ஏறிக்கிட்டு இருக்கு. இது காரணம் போட்ட பட்டை ஏலக்காய் கிராம்பு பவுடரோட ரேசியோ தான். இதே ஸ்டைல் பாத்தீங்கன்னா திண்டுக்கக்கூடிய முக்கியமான ஹோட்டல்ஸ் எல்லாமே இதே ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன வித்தியாசம்னா நம்ம பச்சை மிளகாவை அப்படியே வதக்கி போடுறோம், அவங்க என்ன செய்வாங்கன்னா பச்சை மிளகாவை இடிச்சு போடுவாங்க. பட்டை ஏலக்காய் பவுடரா அவங்க போடுறோம், அவங்க என்ன செய்வாங்கன்னா பட்டை ஏலக்காவை பேஸ்டா போடுவாங்க. அதாவது தண்ணி ஊற்றி அரைச்சு அல்லது இஞ்சி பூண்டு மசாலா கூட சேர்த்து அரைச்சு போடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி சேம் ப்ரொசீஜர் தான். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பண்ற மாதிரி கொஞ்சம் பட்டையை சேர்த்து போட்டிருக்கேன். நார்மலா பாக்குறவங்களுக்கு தெரியும் பட்டையை சேர்த்து போட்டிருக்கேன். இது ஏன்னா பச்சை பண்ணி அரிசிங்கனால பாத்தீங்கன்னா பிரியாணியோட கலர் அப்சர்வ் பண்ணாது. நார்மலா சீரக சம்பா அரிசினா பிரியாணி கலர், அதாவது பட்டை ஏலக்காய் பவுடருடைய கலரை அப்சர்வ் பண்ணி நல்லா ப்ரௌனா கொடுக்கும். இது அப்படி இருக்காது. அதனால சில ஹோட்டல்ஸ் பாத்தீங்கன்னா லைட் கலரா இருக்கும். அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்காக என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பட்டையோட ரேசியோவை நம்ம அதிகப்படுத்தி போட்டிருக்கோம். மசாலா வதங்கிட்டு இருக்கு. மசாலோட கலர் பாத்தீங்கன்னா தெரியும், பச்சை கலர் வந்து லைட்டா கலர் வெளியே வந்துட்டு பாத்துறீங்க, லைட்டா ப்ரௌனா மாறுது. இந்த பக்கம் வந்தோடனே என்ன செஞ்சலாம் அப்படின்னா நம்ம மசாலா அரைவேக்காடு வெந்துருச்சு. இப்போ சிக்கனை போட்டுடலாம். கழுவி வச்ச சிக்கனை போட்டோம் அப்படின்னா மசாலா வேகிறதுக்கும் சிக்கன் வேகிறதுக்கும் சரியா இருக்கும். மசாலா எப்படி வதங்கிச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஊற்றிக்கூடிய எண்ணெய் பாத்தீங்கன்னா தனியா பிரிச்சு ஒரு எண்ணெய் நெய் தனியா பிரிச்சு வந்து பாத்தீங்களா, இந்த பக்கம் வந்துச்சுன்னா மசாலா வதங்கிச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அழைச்சி வச்சு சிக்கனை போடலாம். சிக்கனை அள்ளி போடலாம், இல்லைன்னா தண்ணியா இருக்கும். அதனால சிக்கனை வந்து சரினா அள்ளி போடுறேன். மொத்தம் 5 கிலோ அளவுக்கு சிக்கன் நான் வந்து இன்னைக்கு பிரியாணிக்கு நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபுல்லா சிக்கன் ஆட் பண்ணிட்டு இங்க பாருங்க, சிக்கனை ஆட் பண்ண உடனே மசாலா லைட்டா ஒரு பரட்டணும். ஏன்னா சிக்கன்ல இருந்து தண்ணி வரும். நீங்க தண்ணி இனிஷியலா ஊத்திடாதீங்க. நேரமாக தண்ணி நல்லா கக்கி மசாலா ரொம்ப கிரேவியா போயிடும். அப்ப என்ன ஆகும்னா தண்ணி நீங்க அளவு வைக்கும் போது முன்ன பின்ன ஆச்சா சாப்பாடு குழஞ்சு போயிடும். அதனால சிக்கனை போட்ட உடனே 2 நிமிஷம் பரட்டி விட்டீங்கன்னா சிக்கன் வந்து தண்ணி வெளியே வந்துடும். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தயிரும் லெமன் மட்டும் ஆட் பண்ண போறோம். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கான தயிர். இதோட ஒரு 3 பழம் அளவுக்கு லெமன் ஊத்த போறேன் நானு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மசாலா வெந்துகிட்டு இருக்கு. அந்த கேப்ல நம்ம அரிசி ஊற போட்டுடலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இங்க வந்து நம்ம சீரக சம்பா அரிசியோ பாஸ்மதி அரிசியோ பண்ண போறோம்ல, அதுக்கு பதிலா பச்சை பொன்னி அரிசி பண்ண போறோம். நான் இங்க துளசி பிராண்ட் வாங்கியிருக்கேன். இந்த பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 65 ரூபா 70 சொன்னாங்க, அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்தது. அதே மாதிரி நீங்க வந்துட்டு புல்லட் ரைஸும் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா பச்சை பொன்னியோ கொஞ்சம் பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். நான் பர்சனலா ட்ரை பண்ணது. இப்போ என்ன பண்ணலாம்னா அரிசி அளந்து போடலாம். அரிசி பாருங்களேன், கிட்டத்தட்ட சீரக சம்பா அரிசி மாதிரியே இருக்கும் பச்சை பொன்னி அரிசி. நமக்கு இதுதான் இன்னைக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அளந்து போடலாம். மக்களே நம்ம ஃபுல்லா அரிசி அளந்துட்டோம். அரிசி பாத்தீங்கன்னா இப்படி சரிசமமா பண்ணாம இது மேல வரைக்கும் இந்த மாதிரி அளக்கணும். 1 இன்ச்சு மேல வர அளவுக்கு அளக்கணும். இங்க பாருங்க, சரிசமமா இப்படி இல்லாம 1 இன்ச்சு மேல வர அளவுக்கு நீங்க அளந்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். இந்த இன்ச்சு வந்துட்டேன். இதோட சேர்த்து 5 படி ஆச்சு அரிசி. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி ஊற போட்டுடலாம். மசாலா வெந்துகிட்டு இருக்கு. மசாலா வேகிறதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற போட்டுருவோம். ஏன்னா பச்சை பண்ணி நல்லா ஊறினாதான் சாப்பாடு நல்லா அவுட்டு கிடைக்கும். ஸோ 2 தடவை நல்லா கழனி எடுத்துட்டு நம்ம அரிசி ஊற வச்சிருவோம். இங்க இருந்து ஒரு 30 நிமிஷம் ஆகட்டும் அரிசி ஊறதுக்கு. ஏன் 30 நிமிஷம் சொல்றேன்னா மசாலா வேகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் உலை ஊற்றி அதுக்கு ஆயிடுது ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். இந்த பச்சை பண்ணி அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா பொலிவா வரும், முன்னோட ஒண்ணு ஒட்டாம வரும். அதுக்காக தான் ஊற வைக்கும். மக்களே இப்ப பாருங்க, நம்ம கறி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. கறியில இருந்து தண்ணி நல்லா வெளியே கக்கிடுச்சுப்பாங்க. அதே மாதிரி பச்சை மிளகா கலரை பாருங்களேன், பச்சை மிளகா கலர் நல்லா ப்ரௌனா மாறிடுச்சு. இப்ப கறி வந்து லைட்டா கிள்ளி பார்த்தலாம், அவ்வளவுதான். தெரியுதா? கறி அப்படி பிச்ச உடனே லைட்டா பிச்ச உடனே பிஞ்சிருச்சு பாருங்க. இந்த பக்கம் வந்துச்சுன்னா கறி நல்லா வந்துச்சுன்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன அளவுக்கு போட்டிருந்தீங்கன்னா உப்பும் காரமும் லைட்டா சுருக்குன்னு இருக்கணும், அந்த பக்கத்துல இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உலை ஊத்திடலாம். இங்க தண்ணி கக்கிருச்சு, அதையும் சேர்த்து நம்ம கணக்கு வைக்கணும். ஒரு படிக்கு 1.25 படி. நார்மலா பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1.5 வைப்போம்ல, இங்க அப்படி வைக்க கூடாதுங்க. இது வந்து பச்சை பொன்னி அரிசி. சோ ஒரு படி அரிசிக்கு 1.25 படி தண்ணி வைக்க போறேன். வைக்கலாம் வாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5 படி அரிசி, 1க்கு 1.25 கணக்கு வச்சிங்க அப்படின்னா 5 படிக்கு 8.25 படி அளவுக்கு தண்ணி வருது. 8.25 படி அளவுக்கு தண்ணி, 1க்கு 1.25 படி தண்ணி, 5 படிக்கு 8.25 படி தண்ணி ஊத்தியாச்சு. இதான் 3/4 படி தண்ணி, ஃபைனல் டச், அவ்வளவுதாங்க. இப்ப நல்லா மசாலாவை கிண்டி விட்டுட்டு உலை நல்லா காயட்டும், அரிசி உரட்டும். உலை காய்ஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி போட்டோம். உலை நல்லா காயட்டும். மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உலை ஊத்தியாச்சு, அரிசி ஊறுது. நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோ அளவுக்கு பண்றதுனால மேல தம் போடணுங்க. நம்ம நார்மலா தம் போட எப்படி போடுவோம் பாத்தீங்கன்னா கங்கு அள்ளி போடுவோம். இங்க நம்ம வந்து விறகு அடுப்புல பண்ணல, கேஸ் அடுப்புல பண்றோம். நீங்க முக்காவாசி வீட்டுல எல்லாம் கேஸ் அடுப்பு தான் பண்ணுவீங்க. அவங்களுக்காக இப்படி எப்படி தம் போடுன்னு சொல்லி கொடுக்க போறேன். தம் போடுறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உலை ஊத்துன உடனேயே இது மாதிரி தேங்காய் சிரட்டைகளை எடுத்து வச்சுக்கொடுங்க. தேங்காய் சிரட்டைகளை எடுத்து வச்சுட்டு இது மேல மண்ணெண்ணெயோ அல்லது வீட்டுல ஆல்ரெடி ஃப்ரைடு யூஸ் பண்ணிருப்பீங்களா ஆயில்,
அந்த ஆயிலையும் மேலே ஊற்றி அடுப்பு பற்ற வச்சிங்க அப்படின்னா இங்கே நம்ம பிரியாணி தம் போடுறதுக்குள்ள நீங்கள் ஓரளவு எரிஞ்சு அனல் ஆயிரும், லைட்டாக ஹீட்டாக இருக்கும். இந்த தட்டு ஃபுல்லாக ஹீட் ஆயிரும். இது மேலே திரும்ப மேலே ஏற்றி வச்சுட்டு இன்னும் 2-3 சரட்டையை போட்டு எரிய ஓட்டலாம் 10 நிமிஷத்துக்கு தம் ஆயிரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அடுப்பில் பண்ணாதவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நம்மள மாதிரி நிறைய மக்கள் வந்து கேட்குறாங்க. நம்ம நிறைய சப்ஸ்கிரைப் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா தம் போடுறது எப்படின்னு சொல்லுங்க பாயின்னு சொன்னாங்க. அவங்களுக்காகத்தான் இது. சில பேர் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இதை நார்மலாக பண்ணுற மாதிரி மேலே வந்து சுடுதண்ணி வச்சிருவாங்க. சில சமயங்கள்ல சாப்பாடு ப்ராப்பரா தம் ஆகாது, அங்கங்க நறுக்கரிசியா இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்காகத்தான் இந்த தம் மெத்தடு. வாங்க எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் சரட்டை போட்டுட்டேன். இதுல பழைய ஃப்ரைடு ஆயில் இருந்தது எங்க வீட்டுல. ஸோ அந்த ஆயிலை மேலாப்புல ஊற்றி விட்டுட்டேன். இப்போ இதை பற்ற வச்சிடலாம். ஒரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றிட்டோம், லைட்டாக புகஞ்சிக்கிட்டே இருக்கு. புகஞ்சு நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். இங்கே லைட்டாக வந்து கங்கு விழுகிறதுக்கும், கங்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சரட்டில் பெருசாக கங்கு விழுகாது. அதெல்லாம் என்ன செய்ய பண்ணா லைட்டாக ஹீட் மட்டும் ஏற்றுனதுக்கு அப்புறம் தம்மை போட்டு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காய் சரட்டை போட்டு எரிய விட்டா தம் ஆயிருங்க. லைட்டாக எரிச்சிட்டு இருக்கு பாருங்க, கொஞ்சமாக பிடிச்சி. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிருந்த மசாலா நல்லா ஒலை காஞ்சிருச்சு. ஊற்றுன தண்ணிக்கு அப்புறம் நல்லா ஒலை காஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசியை ஃபில்டர் பண்ணி அரிசி போட்டுடலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுட்டோம். உப்பும் காரம் பார்த்துடலாம். எப்படி பார்க்கணும் பாருங்க. மசாலா இருக்குல்ல ஆயில், இது ஆயில் நல்லா கலக்கி விட்டீங்க அப்படின்னா ஆயில் இல்லாத மசாலா வரும். இது மாதிரி தெரியுதா? ஆயில் இல்லாத மசாலா தண்ணி. இந்த தண்ணி தான் என்ன செய்யணும், உப்பு காரம் பார்க்கணும். உப்பும் காரமும் நல்லா சுருக்குன்னு இருக்கணும். அப்பதான் அரிசியிலையும் கறியிலையும் உப்பு காரம் நல்லா இறங்கும். செக் பண்ணி பார்த்துடலாம். உப்பும் காரமும் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணா போதும். உப்பு நம்ம செக் பண்ணி பார்த்துறோம், பத்தல. ஸோ கொஞ்ச நாள் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மிளகாத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன், அவ்வளவுதான். இந்த கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக போடுவோம். இப்ப இருக்க சூழ்நிலைக்கு தக்காளி ரொம்ப ஹையா இருக்கனால இந்த ஸ்டைல் பிரியாணி நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்லா மசாலா வதங்கிக்கிட்டு இருக்கு. அரிசி போட்டுருவோம், நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனிச்சு அப்படின்னா அங்க பாருங்க எரிஞ்சிட்டு இருக்கு கங்கு. அதை தூக்கி மேல வச்சோம் அப்படின்னா சுவையான திண்டுக்கல் ஸ்டைல் பச்சை பொன்னி பிரியாணி ரெடி ஆயிருங்க. இங்க பாருங்க மசாலா பாருங்க ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு, தண்ணி ஃபுல்லா வத்திடுச்சு. இந்த பக்கம் வந்தோமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தம் போட்டுடலாம். ஃபுல்லா ட்ரை ஆனதுனால அப்படியே தட்டி விட்டுட்டு துணி எடுத்து அவ்வளவுதாங்க, கங்கு போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலிண்டரை லைட்டா வேகமா ஏற்றி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுலாம். அவ்வளவுதான், நல்லா வேகமா ஏற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்ப இது மேல 2-3 தேங்காய் சரட்டையை போட்டு 10 நிமிஷம் எரிய விட்டோம் அப்படின்னா சாப்பாடு தம் ஆயிருங்க. அவ்வளவுதான். கரெக்டா இங்க இருந்து ஒரு 20 நிமிஷம் இது மேல 10 நிமிஷம் எரியட்டும். எரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு 10 நிமிஷம் அப்படியே அனல்லே இருக்கட்டும். சுவையான திண்டுக்கல் ஸ்டைல் பொன்னி பிரியாணி ரெடி ஆயிரும். பொன்னி அரிசி பிரியாணி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலா பாத்தீங்கன்னா இதுவும் சீரக சம்பா அரிசிக்கு ஈக்குவலான டேஸ்ட் கொடுக்கும். இன்னைக்கு சாப்பாடு செஞ்சுட்டு நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்பெஷல் இன்னைக்கு முக்கியமான ஆளுக்கு நமக்கு சாப்பாடு கொடுக்க போறோம். இப்போ நம்ம தம்ம விட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டா தம் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த பக்கம் போதும் சாப்பாடு தம் ஆயிடுச்சு. இப்போ தம்ம உடச்சு விட்டுறலாம். நம்ம சாப்பாடு உடச்சிட்டோம். சாப்பாடு நல்ல அப்படியே எண்ணெய் பசையோட இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் பசையோட இருந்தா மட்டும்தான் வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதுக்காகத்தான் லைட்டா எண்ணெய் பசை சேர்த்து ஏற்றிருக்கேன். நம்ம முதலே சொன்ன மாதிரி பக்கம் வந்துருக்கு. பிஸ்மில்லாஹ். இப்ப நம்ம ரெடி பண்ணிடலாம். சும்மா சாப்பாடு எடுக்கிறது தனி கலங்க. நீங்க சில ஹோட்டல்ல பார்த்துருப்பீங்க தட்டுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு
சாப்பாட்டுடைய மனசை பொறுத்து ஆர்டர் கொடுக்கறதுக்காக பார்ட்டிக்காரங்க வருவாங்க அல்லது கஸ்டமர்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி சத்தம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனசுல ஒரு விதமான ஒரு இன்டென்ஷனை கிரியேட் பண்ணும். என்னடா சவுண்ட் திரும்பி பார்ப்போம், பிரியாணி சவுண்ட் கேட்கும். பிரியாணி அவங்க வந்து வேகமாக அடிச்சுட்டே இருப்பாங்க. அடிக்கடிக்கு என்ன ஆகும்னா நம்மளே அறியாம நமக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகி பிரியாணி சாப்பிட போவோம். அதுக்காகத்தான் நீங்க நிறைய ஹோட்டல்ல பாருங்க அடிச்சுட்டே இருப்பாங்க. அது காரணம் அதாங்க. இப்போ நம்ம சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பர் வேறுங்க. ஒரு சாதாரண பொன்னி அரிசியில சீரக சம்பா அரிசி இல்லாம பொன்னி அரிசி பண்ண பிரியாணி நல்ல கலராகவும் வந்திருக்கு. நான் சொன்ன இந்த பக்காவை யூஸ் பண்ணீங்கன்னா பக்காவா வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். கேக்குறியா? ஆஹா, புட்டு புட்டா வந்திருக்கு பிஸ்மில்லா. பிரியாணிங்க இருங்க, அரிசி உடையாம இந்த பசி வந்திருக்கு. பிஸ்மில்லா ரஹ்மான். தூக்குவாங்க. ஆஹா, மாசாலா சாப்பாடு அருமையா இருக்குங்க. சூப்பரா சாப்பாடு. நான் திருப்தியா சாப்பிட்டுட்டேன். கறி இருந்துச்சுன்னா இப்படி தூக்கி போட்டீங்க அப்படின்னா நீங்க ஹோட்டல் பார்த்துருப்பீங்க. கறி இப்படி தூக்கி போட்டீங்க அப்படின்னா ஹோட்டல்ல சாப்பாடு ஈஸியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் லேயரா தான் இருக்கணும். அப்பதான் சாப்பாடு என்ன ஆகுதுன்னா சாப்பாடு ஆறாம இருக்கும். ஃபர்ஸ்ட் இது எம்டி ரைஸை வச்சுட்டு நீங்க பார்சல் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு நம்ம யார் கொடுக்குறோமோ அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. நீங்க கறி அடியில போட்டு மேல சோறுப்பட்டாங்களா இருக்காது. ஸோ சோறு போட்டு அது மேல கறி. வாங்குவீங்களா? நீங்க பிரியாணிங்க இருங்க 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 கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். சாப்பிட அவ்வளோதான் இருக்கு.